ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தம் பேசிடுவாங்க. நம்மளோட லைஃப் பார்ட்னர் கிட்ட தான் அதிகமாக அன்பாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, நான் யார் அதிகமாக உயிராக நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் அதை அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் அவங்களுடைய கோவத்தில் ஒரு நியாயம் இருக்குமே தவிர அநியாயம் இருக்காது. சட்டுன்னு பேசிடுவாங்க. ஆனால் பேசி கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு நம்ம பேசிட்டோமே, அவங்க போய் சமாதானப்படுத்தணுன்ற மனசு இறங்கி வந்துடுவாங்க. ஸோ இந்த ஆட்டிடியூட் அவங்களுக்கு ரொம்ப இருக்கும். ஆனால் எந்த இடத்துலையும் எப்போவுமே யாருக்காகவும் விட்டும் கொடுக்க மாட்டாங்க. நான் யாரை அதிகமாக உயிராக நினைக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே அடுத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இதில் எங்கே அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக ஆகுது அப்படின்னா, மேஷராசி பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்களில், சர்வீஸ் ரிலேட்டடான வேலைகளில் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் தன்னுடைய லைஃப் பார்ட்னர் கிட்டையும் சரி, தான் அதிகமாக நேசிக்கக்கூடியவங்ககிட்ட இருந்தாலும் சரி, நேரத்தை ஒதுக்க முடியாமல் போயிடும். ஸோ அப்படி நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகும்பொழுது அவங்களுக்கு அங்கே தான் ப்ராப்ளம் வரும். எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களேன்னு பார்ட்னர் கேட்பாங்க. இவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டியே, என்னோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை பேசிக்காக வச்சு தான் அவங்களுக்குள்ள அதிகமான சண்டை சச்சரவுகள் வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை கொஞ்சம் வேல்யூ அவங்களோட நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கும். ஸோ எந்த ஒரு